காவேரி வீட்ல உள்ளவங்க எல்லாருமே வந்து விஜய் வீட்டுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து விஜய்க்கு சாப்பாடு செஞ்சு போடுறது, அவர் கூட விளையாடுறது, அந்த மாரி வேலையெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க. அதனால விஜய் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. அவங்க கூட ஜாலியா வந்து விளையாடுறாரு. அதுக்கப்புறம் வந்து ஜாலியா அரட்டை அடிக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமா வந்து ஃபீல் பண்றாரு விஜய். தாத்தா வந்து வச்ச கண்ணு வாங்காம விஜயே பார்த்துட்டுருக்காரு. அப்ப வந்து காவேரி வந்து கேட்குறாங்க, "என்ன தாத்தா இப்படி பார்த்துட்டுருக்கீங்க உங்க பேரன?" அப்படின்னு சொல்லிட்டு, "விஜய் இவ்ளோ சந்தோஷமா இருந்து நான் பார்த்ததே இல்லம்மா. அவங்க அம்மா, அப்பா இருக்கும்போது குழந்தையில ரொம்ப சந்தோஷமா இருந்தான். அதுக்கப்புறம் இப்ப தான் அவன் சந்தோஷமா இருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ வந்து நிம்மதியா இருக்கு தெரியுமா? உண்மையிலே இதெல்லாம் நடந்தது உன்னால தான் காவேரி" அப்படின்றாங்க. நான் என்ன பண்ணேன் தாத்தா? இருந்தாலும் இப்ப பாரு உங்க குடும்பத்த கூட்டின்னு வந்திருக்க. அவங்க கூட விஜய் வந்து ஜாலியா இருக்கான். ரொம்ப சந்தோஷமா இருக்கான். ஒரு இயந்திரம் மாதிரி வந்து ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இதே பண்ணிட்டு இருந்தான். அவன் லைஃப்ல ஒரே ஒரு பொண்ணு வந்தா. அந்த பொண்ணு வந்து அவன போனதால அவன் ரொம்ப வந்து வெக்ஸ் ஆயிட்டாமா. அதுக்கப்புறம் வந்து அவன் லைஃப் வந்து கலர்ஃபுல்லாவே இல்ல. இன்னைக்கு அவன் லைஃப்ப நீ கலர்ஃபுல்லா மாத்திருக்க. எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காலம் ஃபுல்லா நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழணும் அப்படின்னோனே காவேரி மனசு கஷ்டப்படுறாங்க. எங்க தாத்தா காலம் ஃபுல்லா இருக்க முடியுமான்னு தெரியலையே! என்ன பண்றது? அப்படி சொல்லிட்டு மனசுல நெனச்சுக்கிறாங்க. என்னம்மா யோசிக்கிற? அப்படின்னோனே, ஒண்ணும் இல்ல தாத்தா அப்படி சொல்றாங்க. இங்க வந்து விஜயோட ஃபேமிலி, காவேரியோட ஃபேமிலியும் வந்து சந்தோஷமா வந்து அரட்டடிக்கிறதும், ஜாலியா வந்து என்ஜாய் பண்றதையும் பார்த்து ராகினி வந்து செம கடுப்பாறாங்க. அஜய் கிட்ட போயிட்டு அவங்களெல்லாம் தொரத்துங்க. எப்படியாவது அவங்கள வீட்ட விட்டு போறதுக்கு வழி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. இங்க வந்து விஜய் வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து ரூமுக்கு வராரு. அப்ப காவேரி வராங்க. காவேரி வந்து விஜய் கிட்ட கேட்குறாங்க, "என்னங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு. உண்மையிலே காவேரி உனக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்." அப்படின்னோனே, "என்ன ஆச்சு?" அப்படின்றாங்க. "கைய குடு இங்க" அப்படின்றாங்க. சரி ஓகே." அப்படியே கை குடுத்து குலுக்குறாரு. "ரொம்ப தேங்க்ஸ்" அப்படின்றாரு. "என்னங்க திடீர்னு?" அப்படின்னோனே, "ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்கார்றாரு. கண் கலங்குது. அத பார்த்துட்டு காவேரி வந்து, "என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி இருக்கீங்க?" அப்படின்னோனே, "ஒண்ணும் இல்ல காவேரி. என் லைஃப்ல வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். பணம் காசுக்காக நான் கஷ்டப்பட்டது கிடையாது. எனக்கு வந்து அன்புக்காக நான் ஏங்கியிருக்கேன். என் தாத்தா, பாட்டி எனக்கு நெறைய அன்பு குடுத்துருக்காங்க. ஏன் என் சித்தி, சித்தப்பாவும் கூட இருக்காங்க. இருந்தாலும் வந்து அப்பா, அம்மாவோட பாசம் இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். ஆனா வந்து அந்த பாசம் எல்லாமே வந்து எப்படி இருக்கும்? அதே மாரி சொந்தக்காரங்க வீட்ல இருந்தா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். எல்லா சொந்த பந்தமும் இருந்தா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீ புரிய வச்சுட்ட. உண்மையிலேயே உங்க வீட்ல உள்ளவங்கள கூட்டின்னு வந்து அவங்களுக்கு வந்து நீ நல்லது பண்றியோ இல்லையோ, எனக்கு நீ ரொம்ப நல்லது பண்ணிட்ட காவேரி அப்படின்னோனே, "என்னங்க சொல்கிறீங்க?" அப்படின்றாங்க. "ஆமா, உண்மையிலே உன் தங்கச்சிங்க, உங்க அம்மா எல்லாரும் எவ்வளோ நல்லவங்க தெரியுமா? அதே மாரி உங்க மாமா, அவரும் எவ்வளோ நல்லவரு. அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. ரொம்ப வெகுளி. அதே மாரி உன் அக்காவுக்கு வந்து அப்படியே முறைச்சு பார்க்குற உன் அக்கா. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இவங்க நம்ம வீட்லயே இருந்தா எவ்வளோ நல்லாயிருக்கும்னு தோணுது." அப்படின்னோனே, நிஜமாவே வந்து இவங்களெல்லாம் நீங்க விரும்புறீங்களா?" "ரொம்ப விரும்புறேன் காவேரி. உன்னையும் தான்." அப்படின்னோனே, அப்படியே காவேரிக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. உடனே வந்து, சரிங்க. சரி நீங்க இவ்வளோ சந்தோஷப்படுவீங்கன்னு நெனச்சு கூட பார்க்கல. நான் என்ன நெனச்சேன்னா, நீங்க இவங்களெல்லாம் தொல்லையா நினைப்பீங்கன்னு நெனச்சேன். உங்களுக்கு பிரைவசி வேணும்னுவீங்கல்ல, அதனால ரொம்ப பயந்து போயிட்டேங்க. ஆனா இப்ப நீங்க இவங்களுக்கு எல்லாருமே வந்து உங்க சொந்தமா நினைக்கிறீங்க. எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. இங்க வந்து ராகினி வந்து என்ன பண்றாங்க, அவங்க அப்பாவுக்கு கால் பண்றாங்க. நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. அத கேட்டு வந்து, "நீ கவலையே படாதம்மா. இது எல்லாத்துக்குமே வந்து நான் ஒரு முடிவு கட்டுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. "பா ப்ளீஸ்ப்பா ஏதாவது ஐடியா சொல்லுங்கப்பா. இந்த அஜய் வேஸ்ட்டுப்பா. அவன் ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறான்ப்பா" அப்படி பேசிட்டு இருக்காங்க. கரெக்ட்டா அந்த டைம்ல காவேரி வராங்க. "என்ன உன் அப்பா கிட்ட அந்த பசு கிட்ட சொல்றியா? எப்படியாவது வந்து எங்க அம்மா, தங்கச்சிங்க எல்லாரையுமே வந்து வெளியேத்தணும்னு சொல்லிட்டு, அவங்க வீட்டுக்கு போணும்னு சொல்றியா? நீ கவலையே படாத. நீ 2 நாள் சொன்னேல்ல, அந்த 2 நாள் இல்ல, 1 வாரம் தங்க போறாங்களாம் இங்க." விஜயும் என்ன சொல்றாரு தெரியுமா? 2 நாள்லாம் வேணாம். இன்னும் வந்து ரொம்ப நாள் தங்க சொல்லு. ஏன் இங்கேயே இருக்க சொல்லுன்னு விஜய் சொல்றாரு. நான் என்ன பண்றது? விஜயோட சந்தோஷம் தானே எனக்கு முக்கியம். அதனால 2 நாள்ன்றது 1 வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அத கேட்டு வந்து ராகினி செம்ம கடுப்பாறாங்க.